ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் அதை எடுப்பாங்களா? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? இல்லைங்க அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? அவங்க மைண்ட் செட்டில் என்ன தான் இருக்குது? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெஸ்லைட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. மற்றபடி பர்சனலைஸ் ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக ஹீலிங் வேணும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வீடியோ பார்க்குறவங்க சேனல் கூட லிங்காக ட்ரை பண்ணுங்கள், கனெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனல் நீங்கள் லிங்காக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்களோட எனர்ஜி நம்ம வீடியோவில் வரும். ஓகே, எனிவே தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தான் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே தென் எனக்கு என்ன ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், மேரிட்டல் அஃபேர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைனா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஸோ யாரை வேணாலும் இருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தென் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு, வேண்டாம் இவர் போயிட்டு உண்டு, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இவர் இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகி நிற்கிற ஒரு கேரக்டரோ, இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டே பண்ணி நிற்கிற ஒரு கேரக்டரோ இவர் கிடையாது. இவரை பொறுத்த மட்டும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் நம்ம நினச்சிக்கலாம், இல்லைங்க ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சைடில் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு இமோட்டுங்கிறது, இவரை பொறுத்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது லைஃப் இல்லை, ரிலேஷன்ஷிப்புங்கிறது வாழ்க்கை இல்லை. சந்தோஷங்கிறது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த சந்தோஷங்கிறது நம்ம அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, கோ வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போகிறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, 4 இடத்துக்கு அவுட்டிங் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போகிறது, செலிப்ரேஷன் பண்ணுறது, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது சந்தோஷம். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது மனுஷனுக்கு தேவை தான். பட் அது 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 தேவை தான். பட் அது நமக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு சைனில் இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கூட ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அது லைஃப் இல்லை. ரிலேஷன்ஷிப்புங்கிறது லைஃப் இல்லை, அது ஒரு சைனில் இருக்கட்டும். சந்தோஷங்கிறது நம்ம தான் சந்தோஷம், நம்ம தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை அமைச்சுக்கணும், அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணணும் நினைக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரொம்ப எமோஷனலி நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகும், ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், லவ்வபிளான ஒரு பர்சன், ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒரு ஸ்நேகிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் இப்படி ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிற யாரையும் இவரை பார்த்துட்டு இல்லை. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் இவர் எஸ் அஃப்கோர்ஸ் இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ போஸ்ட் இவர் பார்த்துருக்கலாம், பழகிருக்கலாம். பட் உங்களை மாதிரி டீப்பாக ஒன்லி ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட், லவ் தான் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஜீவிக்கிற ஒரு பர்சன் இவர் லைஃப்பில் கண்டுட்டு இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப எமோஷனலி நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபியர் வந்துட்டு, என்னடா இவங்க நம்மளையே நம்பி நம்மளை போய் நம்பி இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்களே, 24 ஹவர்ஸ் நம்மளே டிபெண்ட் பண்ணியிருக்காங்களே, இது லாஸ்ட்டு எங்கே போய் முடிய போதோ, லாஸ்ட்டு எங்கே போய் இது என்ன சொல்லுது, லாஸ்ட்டு எங்கே போய் நிற்க போதோ, இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி ஒரு ஃபியரும் வந்துட்டு உண்டு. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற ஒரு கேரக்டர் இவருக்கு சீட் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை. ஓப்பனாக சொல்ல போகிற இப்படி ஒரு பர்சன் இவர் இதுக்கு முன்னாடி இவருக்கு லைஃப்பில் இவர் பார்த்துட்டும் இல்லை. பட் இவருக்கு ஃபியர் உண்டு இந்த இடத்துல. ஐயோ இவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்களே, லாஸ்ட்டு ஒரு கட்டத்தில் ரிலேஷன்ஷிப் விட்டு நான் போகிறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு போகிறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க ஏதாவது ராங்காக முடிவு எடுத்துருவாங்களா, இல்லைங்க அவங்க ஹர்ட் ஆவாங்களா, கஷ்டப்படுவாங்களா, இவருக்கு ஒன்றும் தெரியலை. ஓகே, ஒன்றும் தெரியலை. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓவர் திங்கிங் பார்க்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு தோணு விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தத்தில் நமக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. ஓகே, நம்மளோட கேரக்டர் வேறு, உங்களோட கேரக்டர் வேறு, இவரோட கேரக்டர் டோட்லி வேறு. இவருக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது மேட்டரே கிடையாது. இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இவரை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும், இவரை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், இவரை அடித்து பிடிச்சி எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கிற விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அப்போ நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. இவர் மேபி நின்றுக்கலாம், இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டே பண்ணி நின்றுக்கலாம். இவரை மாதிரி பெரிய அளவுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு எஃபோர்ட் கொடுக்காம கண்டும் காணாத மாதிரி ரிலேஷன்ஷிப் ஓல்டுன்னு இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் ஸ்டே பண்ணி கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆனதும் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனதும் இவருக்கு ஒரு ஃபியர் வந்துட்டு, ஐயோ இவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்களே, நாளைக்கு நம்ம நம்மளோட நாளைக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் மெயினான்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா இவங்க இதான் பண்ணிவிடுவாங்களா, நம்ம மேலே ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா, பழி வந்துடுமா, இல்லைங்க நமக்கு கர்மா வந்துடுமா, இவரே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு.
இதனால தான் சொல்கிறது ரொம்ப அட்டாச் ஆகாதுங்க. ஓகே. ஸோ இவர் ஆக்சுவலி போயிட்டு உண்டு. எனக்கு ரிலேஷன்ஷிப்பை விட எனக்கு என்னோட சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ரிலேஷன்ஷிப்க்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு கேரக்டரே கிடையாது. எனக்கு என் என்னோட சொந்த சந்தோஷங்கள், என்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம். எனக்கு ரிலேஷன்ஷிப் மேட்ரே கிடையாது. அதுவும் இப்படி ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு தேவையில்லை. எனக்கு இதனால் கட்டாயம் ஒரு கட்டத்தில் ப்ராப்ளம் வரும். இல்லைங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் ஏதாவது இதனால் பல 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 சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறீங்க. எனக்கு இவருக்கு ஒரு ஃபியர் வந்துட்டு உண்டு. அதனால் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் ப்ளே பாயாக இருக்கலாம். உங்களோட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவரை பொறுத்தோம்னா சொன்னேன் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ட்ரஸ்ட் பண்ணுற பர்சனும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்குற பர்சனும் இந்த ஒரு பர்சன் கிடையாது. இவரை பொறுத்த மட்டும் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு மேட்ரு இல்லை. இவருக்கு மேட்ருங்கிறது இவர் தான். இவரோட சந்தோஷம், இவரோட ஹாப்பினஸ் இதுதான் இவருக்கு மேட்ரு. ரிலேஷன்ஷிப்னு இருக்கட்டும், அது ஒரு சைடில் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஸோ இவர் போயிட்டு ஒன்று, இவர் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், செட் ஆகாது, உனக்கு எனக்கு செட் ஆகுது, என் கேரக்டர் வேறு, உன் கேரக்டர் வேறு, நீ இப்படி என் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கா, ரொம்ப பைத்தியம் பிடிச்சிருக்கா, 24 என்னையே திங்க் பண்ணிட்டு இருக்கா, இதை லாஸ்ட்டு எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டு ஒன்று இவர். மேபி இந்த பர்சன் அவங்கள விட்டுட்டு போனது 5 months இருக்கலாம், 5 weeks இருக்கலாம், 5 days இருக்கலாம், ஏன் ஒரு சிலருக்கு 5 years கூட இருக்கலாம். இவர் வேணும்னு இவர் போயிட்டு உண்டு. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கண்டிஷன் வச்சுட்டு உண்டு. எங்கள் பேர் என்ன சொல்கிறது, மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எங்கள் பேர் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த காரணத்துக்கு ஒன்று நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அது பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சுச்சுவேஷன் நான் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கலாம், ஒழிச்சு வச்சுக்கலாம், யாருக்கு தெரியாமல் கொண்டு போகலாம். இந்த விஷயத்துக்கு நீ ஓகேன்னா சொல்லணும், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறேன். அதர்வைஸ் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டே பண்ணதுக்கு ரெடி இல்லைன்னு இவர் உங்ககிட்ட கண்டிஷன் வச்சுருக்கலாம். எனிவே ஏதோ ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு சிலருக்கு இந்த பர்சன் உங்களை விட்டு போன 6 months இருக்கலாம். எனக்கு என்ன தோணும், ஒரு சில பர்சன்ஸ் ஆக்சுவலி வந்து உங்களை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு ஒரு ஜாப் விஷயமாவோ இல்லைங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டோம், அதனாலே ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் வந்து நின்றுருக்கலாம். ஓகே. தென் கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகும். உங்களை தான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு கனெக்ஷன் இல்லைங்க எனக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு மேபி ஃபீல் ஆகலாம். இந்த ஒரு கனெக்ஷன் தான் எனக்கு உலகம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் நீங்கள் ஸ்டே பண்ணி என்னது எஃபோர்ட் கொடுத்தது ரொம்ப அட்டாச்ட் ஆனதும் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். என்ன ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் அவுட்டரில் ஒன்றுமே இல்லையா இருக்கலாம், அவுட்டரில் ரிலேஷன்ஷிப் ஜீரோவாக இருக்கலாம், உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்ட் இல்லையா இருக்கலாம், கம்யூனிகேஷன் இல்லையா எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பட் டே பை டே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கலாம். அந்த ஒரு பர்சனோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிறதா இருக்கட்டும், ட்ரீமில் கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லைங்க உங்கள் ஆத்மா 24/7 இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும், மெசேஜ் ஒரு ஏக்கம், ஒரு கிரேவிங் உங்களுக்கு மேபி இருந்துக்கிட்டே இருக்கலாம். எனிவே உங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷன் எனக்கு லைஃப்பில் கட்டாயம் வேணும், இது எனக்கு ட்ரீம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிக்கலாம். தென் வீடியோ பார்க்குறவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை கூட சம்திங் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் டோட்லி வேறு. ஓகே, டோட்லி வேறு. பட் இவர் கூட உங்களுக்கு சம்திங் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு பர்சனை எப்படி என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறது இல்லைங்க எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கு தெரியலை. எனக்கு என்ன தோணுன்னா கரண்ட்லி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மேனிஃபெஸ்டேஷனோ அப்படி இல்லைங்க மெடிடேஷனோ ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனால் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா சில விஷயங்கள் நமக்கு அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தை நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். அது ஏன் ஸ்பிரிச்சுவல் பாத்தை நம்ம சூஸ் பண்ணும்போது அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் இப்போ நமக்கு ஒரு பர்சனோட தாட்ஸ் 24/7 நமக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அட்ராக்ட், ஏன்னா நம்ம வைப்ரேஷன் அந்த இடத்துல லோவாக இருக்கும், டவுனாக இருக்கும், நமக்கு அட்ராக்ட் ஆக முடியாது. அப்போ நம்ம பீஸ் ஆஃப் த மைண்டில் வரணும். அப்போ நமக்கு இந்த மெடிடேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட மைண்ட் கொஞ்சம் காமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், பீஸ் ஆஃப் த மைண்டில் வரும். அப்போ வைப்ரேஷன் ஹையில் வரும், நமக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதோ ஒரு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஏதோ எனக்கு மேனிஃபெஸ்டேஷனோ மெடிடேஷனோ ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கிறீங்க. பட் எனிவே உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் மெடிடேஷனும் ஷோராக ஒர்க் ஆகும் நமக்கு சொல்லலாம். எனிவே பாசிட்டிவான ரீட் தான் நமக்கு இங்கே வந்துருக்குது. ஓகே, கரண்ட்லி இது ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலி அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, லைஃப்பில் என்ன நடக்கணும் இவருக்கு தெரியல, எதுக்காக இந்த ஒரு கனெக்ஷன் என்ன தேடி வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லாத அளவுக்கு இவங்க ஏன் கூட அட்டாச்சாக இருக்காங்க, இவ்வளோ தூரம் கேரிங்காக இருக்காங்க, இவருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. மேபி உங்களுக்கு தோணலாம்
இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் எவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இனி இவன் என்ன மனசிலாக்கிட்டு என்னோட காதல் உணர்ந்துக்கிட்டு வருவான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு மேபி தோணிருக்கலாம் இனி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சராக இருக்கட்டும், இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப்பாக இருக்கட்டும், அது ஒன்லி யூனிவர்ஸால் மட்டும்தான் முடியுமே தவிர அதர்வைஸ் வாய்ப்பே இல்லைன்னா டோட்டலி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் வேறு, பட் என்னோட மனசுங்கிறது வேறு. நான் எத்தனையோ வாட்டி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் புரிய வைக்க எவ்வளோ வாட்டி நான் ட்ரை பண்ணி இதுக்கு மேலே எனக்கு எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இது யூனிவர்ஸாக ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் பண்ணி என்னோட காதலை உணர்ந்து இவனாக வந்தால் தான் உண்டே தவிர அதர்வைஸ் பாசிபிள் கிடையாதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா மேபி எனக்கு எடுத்து ஒன்றா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, ஒரு பேபி ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த ஒரு பர்சன் வருவாங்க. ஓகே வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, வருவாங்க. இவங்களும் ஒரு நாள் 2 நாள் பேசுவாங்க. ஒரு என்ன சொல்கிறது, இவருக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பு அடுத்த ஒரு செப்பரேஷனில் போகும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் நார்மலி ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, செப்பரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கால் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது இவர் ரிப்ளை பண்ணுவார், மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டே பண்ணுவார். மறுபடியும் இவருக்கு அந்த இடத்துல ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைச்ச உடனே மறுபடியும் வாழ போவார். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல ஒரு லூப்பு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கே தவிர நிரந்தரமான ஒரு முடிவு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு இதுக்கு மேலே எனக்கு எப்படி இந்த ஒரு போர்ஷனை திருத்துறது, இல்லைங்க எனக்கு எப்படி என்னோட காதலை உணர்த்தி இவன்கிட்ட எனக்கு வர உங்களுக்காகிட்டே தெரியல. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் இனி இதில் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடக்கணும், அது ஒன்லி யூனிவர்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்குது. நீங்களும் ஒப்படைச்சிடணும் யூனிவர்ஸ் கிட்ட. ஒப்படைச்சிட்டு காரணம் நீங்கள் உங்கள் பீஸ் ஆஃப் த மைண்டுக்காக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் சொல்லும்போது லோ வைப்ரேஷனில் இருந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் வீடியோவில் எல்லாம் பார்த்துட்டு உள்ள சேனலெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலி நம்ம ரீடிங்லையா ஹீலிங்லாம் வரக்கூடிய டைமில் சொல்லுவாங்க, மேம் நம்ம ஒருத்தவங்களை திங்க் பண்ணும்போது அந்த ஒரு தாட் அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகும்ல, அப்போ அவங்களும் நம்ம திங்க் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 24/7 நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 24/7 திங்க் பண்ணி எனர்ஜியை ஸ்பாயில் பண்ணி சேட் ஆகி டிப்ரெஷனில் போய் எனர்ஜியே இல்லாமல் லாஸ்ட்டு போகிறது நீங்கள் தானே தவிர அவங்க கிடையாது. மைண்டில் வச்சுக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனும் மேனிஃபெஸ்டேஷனும் நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ஹை வைப்ரேஷன் இருக்கணும், நமக்கு பீஸ் ஆஃப் த மைண்டில் நம்ம இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பீஸ் ஆஃப் த மைண்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். நீங்கள் 24/7 திங்க் பண்ணி நீங்கள் பீஸை எனக்கு சேட் ஆகி டிப்ரெஷனில் போய் இந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒன்றும் அட்ராக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ காரணம் நீங்கள் உங்கள் பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ட்ரை பண்ணுறீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணிவிட்டு பீஸ் ஆஃப் த மைண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஒர்க் ஆக நம்ம சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு மேபி தோணுக்கு இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் நான் இனி எப்படி திருத்தணும், எப்படி புரிய வைக்கணும், எப்படி என்கிட்ட கொண்டு வரணும், எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் தெரியலன்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். எனிவே சப்போஸ் ட்ரூவான விஷயமாகும். பட் நமக்கு இங்கே யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது. இந்த ஒரு போஸ்டோட இன்ட்யூஷன், அது இவரோட ஆத்மாவாக இருக்கட்டும், சோலாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் மெடிடேஷன் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட எஃபெக்டாக இருக்கட்டும், இவருக்கு இன்ட்யூஷன் இவருக்கு கெயின் ஆகுது. இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். இவருக்கு ஆக்சுவலி இவரோட இன்ட்யூஷன் இவருக்கு கெயின் ஆகுது. இந்த ஒரு போஸ்டோட சோல் இவரை புஷ் பண்ணுது. ஓகே, நீ எத்தனை நாள் இப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருப்ப, நீ எத்தனை நாள் இப்படி தனியாக இருப்ப, நீ போய் கால் பண்ணு, மெசேஜ் பண்ண, அவங்க உங்கள் லைஃப்பில் கொண்டு வா. இதே மாதிரி ஒரு போஸ்ட் நம்ம லைஃப்பில் நீ பார்த்துருவியா, உனக்கு நல்ல விஷயத்தை கொடுத்தா உனக்கு பிடிக்காது, இது உனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒரு போஸ்ட் உனக்கு எப்படி இக்னோர் பண்ணுறது உனக்கு மனசு வந்துச்சு, போய் நீ ஒரு ஆக்ஷன் விடு, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி. இவரோட இந்த ஒரு போஸ்டோட சோல் இவரை புஷ் பண்ணுது. மேபி இந்த ஒரு போஸ்ட் யாரும் சொல்லாத ஒரு கேரக்டர், யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். தன்னோட லைஃப் தன்னோட கண்ட்ரோல் இருக்கணும், தன்னோட சந்தோஷத்தில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் கரண்ட் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டோட சோல் சொல்கிறது இந்த ஒரு போஸ்ட் கேட்குறாரு. கேட்காமலாம் கிடையாது, கேட்குறாரு. உங்கள் அதெல்லாம் சொன்னேன், உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது இங்கே இடத்துல. ஓகே, நீங்கள் 24/7 நீங்கள் திங்க் பண்ணல, நான் பீஸ் ஆஃப் த மைண்டில் இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் இடத்துல ஒர்க் ஆகுது. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுறாங்க. ஓகே, இவர் சோல் சொல்கிறது கேட்டுட்டு சைலண்டாக இருக்கார். இவர் சோல் சொல்லி கொடுக்குது, நீ கால் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு, உனக்கு லைஃப்பில் இவங்க இம்பார்ட்டன்ட், இவங்க இதே மாதிரி ஒரு போஸ்ட் உனக்கு பார்க்க முடியாது, இவங்க இல்லை அப்படின்னா உனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். இவரோட சோல் புஷ் பண்ணுது. பட் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிவிட்டு இது நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைமாக, இப்போ நான் ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும்,
ஆக்ஷன் எடுத்தால் இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும், ஆக்ஷன் எடுக்காது என்ன ஓகே இனிமே சோல் புஷ் பண்ணுது, ஓகே அது சோல் புஷ் பண்ணுது தான். பட் இவர் உடனே ஆக்ஷனில் குதிக்கிற ஒரு ஆள் இவர் கிடையாது. ஏன்னா நார்மலி இது போஸ்டோட கேரக்டர் ப்ராக்டிக்கல். ஓகே என்னதான் சோல் இவருக்கு சொல்லிக் கொடுக்குது, ரிலேஷன் பற்றி சொல்லிக் கொடுக்குது, உங்களோட வேல்யூ என்ன, நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், இவரோட சோல் இன்டிவிஷன் இவரை கேட் பண்ணுது. அதை கேட் பண்ணுறதை கேட்டுட்டு கரண்டி ஆள் சைலண்டாக இருக்காங்க. இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் இது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைமா. இப்போ சுச்சுவேஷன் என்ன, இவர் திங்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த ஒரு டைமில் நான் ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும், ஆக்ஷன் எடுக்காட்டா என்ன ஆகும், இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் சொல்லப்போனால் ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு உங்கள் முன்னிலையில் ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி இவர் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், சைலண்டாக இருக்கலாம். ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகுது. இவர் எங்கோட்டு கரங்கி அடித்து எங்கோட்டு சந்தோஷமாக அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணாலும் கண்ணு மூடி திறக்கக்கூடிய ஒரு டைமில் மைண்டில் வரக்கூடிய ஒரு உங்கள் தாட்ஸாக தான் இருக்கும். ஓகே அப்போ இவருக்கு ஃபீல் ஆகுது நம்ம இங்கோட்டு எங்கெல்லாம் போனாலும் கடைசியில் போய் நம்ம வந்து நிற்கக்கூடிய ஒரு இடம் அது உங்களோட இடமா தான் இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் என்ன இம்மெச்சூரிட்டியான கேரக்டர் வேறொரு ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணலாம், பேச ட்ரை பண்ணலாம், இல்லைங்க ஃப்ளோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணாலுமே ஒரு 2 நாள் இருக்கலாம், இல்லைங்க 3 நாள் இருக்கலாம், இல்லைங்க 6 மந்த் இருக்கலாம். பட் அந்த இடத்துல ஒரு இவர் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம் கிடைக்கணும்னு சொல்லும்போது மறுபடியும் இவருக்கு உங்கள் தாட்ஸ் வரும். அதான் சொன்னல இவர் இங்கோட்டு எங்கே போனாலும் கடைசியில் இவர் வந்து சேர வேண்டிய இடங்கிறது உங்களோட இடமா தான் இருக்கும். அப்போ இவருக்கு மைண்டில் கடைசி இவருக்கு திங்க் பண்ணுற விஷயம் உங்களோட தாட்ஸாக தான் இருக்கும். இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகுது. பட் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு செட் ஆகாது இந்த மாதிரி ஒரு கேரக்டர், என்ன பண்ணுறது. பட் நம்ம வேறு யாரையும் நமக்கு பிடிக்கும், வேறு யாரு கூட பேசினாலும் பழகினாலும் நமக்கு யாரையும் பிடிக்கவே மாட்டேது. கடைசியில் இங்கே தொட்டு அங்கே தொட்டு கடைசி நம்ம அங்கேயே போய் நிற்கிற மாதிரி அங்கேயே போய் செய்கிறது மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அந்த போஸ்ட் இல்லைங்க நமக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுதா, இல்லைங்க அவங்க இல்லைங்க நமக்கு லைஃப் இல்லை தான். ஏன்னா இவரோட ஆத்மா ஆசைப்படுறது உங்களை தான் ஓப்பனாக சொல்ல போனால். அதனால தான் இவருக்கு வேறு யாரை பார்த்தாலும் பிடிக்கவும் இல்லை, பழகிறதுக்கும் தோணல. எங்கே போனாலும் மறுபடியும் இவர் உங்ககிட்டே வந்து நிற்கிற ஒரு ஃபீல் இவருக்கு தோணலாம். பட் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இவங்களோட கேரக்டர் நமக்கு செட் ஆகாதுன்னு ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. சீட்டிங் பண்ணனால இவருக்கு உடனே உங்ககிட்ட வந்து நிற்க ஒன்றும் முடியாது. ஈகோஸ்டிக்கான ஒரு போஸ்ட்லாம் இருக்கலாம். இவர் மைண்ட் கேம் கழிச்சுட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் சீட்டிங்கும் பண்ணிட்டு உண்டு. சீட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லைங்க லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு. சோல் அவேர்னஸ் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் வந்து உங்களை திங்க் பண்ணலாம். ஓகே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இவர் உங்களை திங்க் பண்ணலாம். ஏன்னா இவருக்கு உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில், இல்லைங்க உங்களை பற்றின ஒரு டீட்டெயில் தெரியக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அந்த இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தால் கொள்ளன்னு தோணும். இல்லைங்க அவங்கள பற்றி யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்களோ தோணும். நமக்கு அந்த டைமில் யார் கால் பண்ணாங்களோ நம்ம ஃபுல்லாக 8 மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம அவங்கள பற்றியே பேசிட்டு ஏன்னா நமக்கு அந்த இடத்துல அவங்கள பற்றி பேசும்போது தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவருக்கும் வந்து எனக்கு வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணும்போது, இல்லைங்க உங்களை பற்றி நினைக்கும் போது தான் இந்த இடத்துல இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்குது. அப்போ இவருக்கு தோணுது ஒரு சோல் அவேர்னஸ் இவர் கிடைச்சிட்டு எனக்கு இவங்களுக்கும் ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு பந்தம் இருக்குது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே அதனால தான் இவருக்கு இன்ட்யூஷன் இவருக்கு கெயின் ஆகுது. போய் ஆக்ஷன் எடு, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி புஷ் பண்ணுது. பட் இவர் இப்போ சுச்சுவேஷனை பார்க்குறாரு, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இதை நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு டைமாக இந்த ஒரு டைமில் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இவரை பொறுத்த மட்டும் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவரை பொறுத்த முடியல கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். என்ன சொல்லுது, கீழே விழுந்தாலும் ஈஸியாக மண் விட்டாமல் எழுமோடு நினைக்கிற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் இந்த பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காது. இது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைமாக சுச்சுவேஷன் என்ன இந்த டைம் இவரை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா, ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இப்போ இவர் ஒரு காலோ ஒரு மெசேஜோ இப்படி ஒரு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எந்த வார்த்தையும் கேட்காம நீங்கள் உடனே ஒத்துக்கணும். இவரை நீங்கள் உடனே ஏற்றுக்கணும். முன்னாடி உள்ள கதையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. இவரை ஹர்ட் ஆக்கக்கூடாது. இவர் எப்போ வராரோ அப்போ நீங்கள் 2 கை கொடுத்து வர வைக்கிறது ரெடியாக இருக்கணும். ஓகே அதனால தான் இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆக்ஷன் எடுக்காத ஒரு டைமாக இப்போ சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கா, இப்போ நான் போன அவங்க என்னை ஏற்றுப்பாங்கன்னு ஒரு தோட்டில் இவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் சேட் ஆகும்.
ஓப்பனாக சொல்லப்போனால் சேட் ஆகும். முடிஞ்சு போன விஷயங்களாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் முடிஞ்சு போன விஷயங்களாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம வேண்டான்னு வந்துட்டோம். இப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளை ஏற்றுப்பாங்களா, இல்லைங்க நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் இப்படியே நம்ம இருக்கிறோம், வேறு யார்கிட்ட டைவர்ட் ஆகி போயிடுவாங்களா, இல்லைன்னா நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்களா, பழைய விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பேசி காட்டுவாங்களா, இல்லைங்க நம்ம வேணான்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு சங்கடம் உண்டு. ஓகே, இவர் சேட் ஆகும், கரண்ட் சுச்சுவேஷன் டிப்ரெஷன் ஆகும். மேபி இந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் கனெக்ட் ஆகலாம். ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க, திங்க் பண்ணாமல் கிடையாது. அதனால் இவர் உங்கள் ட்ரீமில் கனெக்ட் ஆகிறதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கலாம். பட் இந்த பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது இருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவரோட ஆத்மா 24/7 உங்கள் கூட பேசணும், க்ளோஸாக இருக்கணும், உங்ககிட்டே இருந்தால் கொள்ளலான்னு இவருக்கு ஆத்மா ஃபீல் ஆகுது. அதனால தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தால் ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருந்தால் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது ரீசன் இதுதான். டோட்டலி ரெண்டு பேரோட கேரக்டர் வேரி ஆகும். இவர் டோட்டலி டிட்டாச்ட் அப்படின்னா நீங்கள் அட்டாச்சான ஒரு கேரக்டராக இருக்கலாம். കാരണം ഇവർക്ക് ഉങ്ങളെ മാരേജ് பண்ணிக்கணும் ஒரு தாட் உண்டு. இந்த போஸ்டருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் டிசைர் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா இந்த போஸ்டருக்கு மனசிலாகுது நம்ம எத்தனை ஆப்ஷன் கிட்டே போய் நம்ம பேசினாலும் பழகினாலும் உங்களை மாதிரி யாரும் இல்லை. நீங்கள் யார்கிட்ட 2 நாள் பேசினாலும் 3 நாள் பேசினாலும் மறுபடியும் இவருக்கு தோன்ற விஷயம் உங்ககிட்ட வரணும். இவர் எங்கே போய் பேசி பழகினாலும் மறுபடியும் இவருக்கு தோன்ற ஒரு தாட். அதை நான் சொன்னேன், இவர் எங்கே போனாலும் மறுபடியும் உங்ககிட்ட வந்தடைகிற ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களை மேரேஜ் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கொடுக்கணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்க எப்படி டிசைர் ஆகும். ஆனால் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஸ்டக் ஆகும். ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் உண்டு, ஒரு ஹாப்பினஸ் உண்டு, ஒரு அபூண்டன்ஸ் உண்டு. ஸோ 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு நடந்திருக்கலாம். பட் 2 பேருமே அதை ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்களும் அதை ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த மெமரி ஃபாஸ்ட்டில் நடந்தோட மெமரிஸ் எல்லாம் நீங்களும் மெடிடேஷன் மோடில் உட்காந்து ரிலீஸ் பண்ணுங்கள், அவங்களும் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு, ஒரு கால் பண்ணுறாரு, ஒரு மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு கேரக்டர் இல்லை. அப்படி எடுக்கிறது அப்படின்னா எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் முன்னாடி மாதிரி நீங்கள் ஸ்நேகத்தை கொட்டி கொடுக்கணும். அதுதான் இவரோட டிசைர். ஓகே, அவர் வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் அந்த கதை இந்த கதை அதெல்லாம் கேட்கக்கூடாது. இவர் எப்போ வராரோ அப்போ 2 கை கொடுத்து நீங்கள் வர வைக்கிறது நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுதான் இவரோட டிசைர் ஆக்சுவலி. ஸோ அப்போது முடிஞ்சு போகிற விஷயங்கள் இவரோட தோட்டம் என்ன பண்ண குறைச்சி நாள் கூட போகட்டும். இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம உடனே இப்போ அதான் நான் சொன்னேன், இவர் ஓவர் திங்கிங் ஒரு பக்கா பிளானிங்காக இருக்கார், ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஆக்ஷன் எடுப்பாருன்னு கேட்டால் ஷோராக ஆக்ஷன் எடுப்பாங்க, அது கன்ஃபார்ம். பட் இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் என்ன, இப்போ நான் ஆக்ஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா, சரியாக இருக்குமா, இப்போ நான் ஆக்ஷன் எடுத்தேன்னா அப்படின்னா இவங்க என்ன மனசார ஏற்றுப்பாங்களா. அப்போ இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, அவங்களும் நம்மளை மிஸ் பண்ணட்டும், அவங்களும் நமக்காக ஏங்கட்டும், நம்ம இல்லைங்க அவங்களும் வருத்தப்படட்டும். அப்படி அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்ம போனதும் அவங்க நம்மளை 2 கை கொடுத்த உடனே வரவேற்பாங்க. ஓகே, நீங்களும் குறைச்சி இவரை நினச்சி நீங்கள் ஏங்குங்க, ஃபீல் பண்ணுங்கள், வருத்தப்படுங்க. அப்போ தான் இவர் டக்குன்னு ஒரு கால் பண்ணார் அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து நீங்கள் ரிப்ளை பண்ணி வந்துட்டியா தங்கமே அப்படி கேட்பீங்கன்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் இருந்துட்டு உண்டு. ஸோ அதனால இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கலாம். பட்டு இவர் உங்களோட திங்கிங்கில் இமேஜினேஷன் அதான் நான் சொன்னல, இவருக்கு இப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தான் இவருக்கு அந்த இடத்துல ஒரு ஆத்மா திருப்தி. எனக்கு எடுத்து ஒரு பர்சன் கட்டாயம் உங்களை பற்றி இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க இவருக்கு பிடிச்ச ரொம்ப நெருக்கமான யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா இவருக்கு உங்களை பற்றி பேசும்போது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டு. ஸோ இவர் உங்களை ட்ரீமில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு என்ன தோணும், நைட்டு வரக்கூடிய ஒரு டைமில் கட்டாயம் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி இமேஜினேஷன் விஷுவலைசேஷன் கண்டிட்டு இவர் தூங்கலாம். நம்ம இனி அங்கே போய் ஒரு கால் மெசேஜ் பண்ணும்போது அவங்க நம்மளை எப்படி வரவேற்பாங்க, நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, ஒரு இமேஜினேஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் இவர் உங்கள் ட்ரீமில் கனெக்ட் ஆவார்னு எனக்கு தோணுது. எத்தனை பேருக்கு ட்ரீமில் கனெக்ட் ஆகுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நேற்று வரைக்கும் இவர் வேறு ரீதிக்கு பார்த்துருக்கலாம். என்னடா இவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, இது நமக்கு செட் ஆகாது, நம்ம கேரக்டர் வேறு, இதோட கேரக்டர் வேறுன்னு இவர் நெகட்டிவான ஒரு ரீதியில் இவர் பார்த்துட்டு அப்புறம் கரண் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ரீதிக்கு பார்க்க தொடங்கிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணுங்கிற ஒரு தோட்டக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஏன்னா எனக்கு எங்கே போனாலும் எனக்கு மறுபடியும் இவரோட ஆத்மா உங்ககிட்ட வரணும் இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ஒரு ரீதிக்கு பார்க்க தொடங்கிட்டு இவருக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு 10 of course அங்கே தான் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு அங்கே தான் ஃபீல் ஆகுது, எனக்கு வேறு எங்கேயும் ஃபீல் ஆகுது, எனக்கு வேறு யாரையும் பிடிக்கலை, அந்த ஒரு தாட் ஆகும். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு உண்டு.
பட் சேட் ஆகும். ஓகே, சேட் உண்டு. இவர் சேட் இல்லை. சேட்னா முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங். ஏன்னா இவருக்கு என்னன்னா முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பார்க்கக்கூடிய டைமில் இவருக்கு தோணுது நம்மளை வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ, இல்லைங்க நம்ம பண்ணதை மனசுக்குள்ளே வச்சுட்டு வேறு எங்கேயும் டைவர்ட் ஆகி போயிடுவாங்களோ, இனி நான் இனி அங்கிட்டு காலையில் ஒரு மெசேஜும் பண்ணேன் அப்போ அவங்க என்னை எப்படி ஏற்றுப்பாங்க. ஓவர் திங்கிங் பண்ணி இவர் சம்டைம் ஓவர் திங்கிங் பண்ணி பார்க்கலாம். ஓவர் திங்கிங் பண்ணி பார்க்க விட்டோம்னா இவருக்கு பண்ண விஷயம் எனக்கு சங்கடம், ஒரு ரிக்ரெஷன் கடந்து போயிட்டுருக்கார் இவர். பட் எனிவே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் மனசிலாக்கிறது சுச்சுவேஷன் இப்போ இவருக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா இவர் ஃபீல் பண்ணார். இப்போ இவருக்கு ட்ராவலிங் ஆகும். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் இது இல்லைன்னு இவரோட தாட்டு. இப்போது உங்களே எடுத்துக்கோங்க, இல்லைங்க என்ன எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட டக்குன்னு ஒரு பர்சன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு ஏற்றுக்க மாட்டோம்ல. நமக்கு தோணும்ல நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், நமக்கு இது வேணும், நமக்கு ஒரு தோணல் உள்ளுக்குள்ள ஒரு தோணல் வந்தாலே நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம லைக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இவருக்கு என்ன அப்படின்னா இவருக்கு இன்ட்யூஷன் ஃபீல் ஆகணும், இவருக்கு தோணணும் இந்த ஒரு டைம் நான் ஆக்ஷன் எடுத்தால் அது எனக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு அது ஃபேவரபுளாக அமையும். அது இவருக்கு தோணக்கூடிய ஒரு டைமில் வந்து ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இப்போ இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா இவர் இப்போ குறைச்சி சேட் ஆகும். இவர் ரொம்ப குறைச்சி இவர் இதான் சொன்னேன் முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு சம்டைம் நீங்களும் இருக்கலாம் அவங்களும் இருக்கலாம். இவருக்கு என்ன தோணுன்னா குறைச்சி இப்போ செப்பரேஷன் குறிச்ச நாள் கூட போகட்டும், அப்போ கட்டாயம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த இம்மெச்சூரிட்டான விஷயங்களாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நீங்கள் மறப்பீங்க. குறிச்ச நாள் கூட டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும். அப்போ இவர் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாமல் இவரை நீங்கள் ஏற்றுப்பீங்க. இப்படி இவர் ஒரு டைமில் பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் இவர் சில டைம் இவருக்கு நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுவார். ஐயோ நான் இப்படி இருக்கேன், ஆக்ஷன் எடுக்காமல் இப்படி இருக்கேனே, இப்படியே நான் இருக்கிற டைமில் அவங்க மறந்துடுவாங்களோ, நம்ம வேற எங்கே டைவர்ட் ஆகிருந்த ஒரு ஃபியர் இவருக்கு உண்டு. பட் இப்போ இவருக்கு தோன்ற விஷயம் அப்படி சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஓகே, எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். அதான் ஆக்ஷன் எடுப்பார். இவர் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பார். தொடக்கம் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு உண்டு. நீங்கள் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் அந்த ரிலேஷன்ஷிப் தொடக்கம் உண்டு. மறுபடியும் இவர் உங்கள் லைஃப்பில் வருவார், உங்களை மேரேஜும் பண்ணிப்பார். பட் இவர் வந்து பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காரு. ஓகே, ஒரு பிளானிங்கில் இருக்கார், கரெக்டான ஒரு டைம் பார்த்துட்ருக்காரு, ஒரு பக்கா பிளானிங்கில் இருக்கார். மேபி உங்களை ட்ரிகர் பண்ணிவிட்டு நீங்களாக ஏதாவது நீங்களாக வந்தாலும் ஹாப்பி இவருக்கு. ஓகே, ஒன்லி நீங்களாக வரணும், இல்லைங்க இவராக வரணும். இவராக வந்தார் அப்படின்னா நீங்கள் எதுவுமே இவரை கேட்கக்கூடாது. இவர் வந்தோடனே நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு இவர் ஒரு பிளானிங்கில் இருக்கார். ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணலாம், ஓகே என்ன பண்ணலாம். இவருக்கு அந்த எனக்கு என்ன தோணுன்னா இவருக்கு ஃபீல் ஆகணும். சரி இந்த ஒரு டைம் நான் ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும், எல்லாம் சரியாக நடக்கும். இவருக்கு ஒரு தோணல் வந்துச்சு அப்படின்னா இவர் மஸ்ட்டாக ஆக்ஷன் எடுப்பார் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நமக்கு ஸ்லோவாகும் இந்த இடத்துல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. உடனே நீங்கள் நினைக்கிற ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஸ்லோ, நமக்கு ஹெர்மிட் மூலம் இவர் இருக்கார், ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்லோவாகும், கொஞ்சம் ஸ்லோ. பட் இவர் ஷுவராக ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, தென் நமக்கு இது இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், என் லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் டி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 44 இம்பார்ட்டன்ட், 60 important, 29 important, 20 important, 16 important, 56 important, 21 important, 33 important, 15 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏதோ சம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டபுள் நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 44, 33, 66, 88. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 9 important, 12 important, 15 important, yes,
இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.